ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, எல்லாருமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தண்டர் போல்ட்ஸ் மூவியை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த ஒரு மூவிலேயே பார்த்தீங்கன்னா தண்டர் போல்ட்ஸ் டீமை அஃபிஷியலாக த நியூ அவெஞ்சர்ஸ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் எர்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை தடுக்க கண்டிப்பாக த நியூ அவெஞ்சர்ஸ் தான் ஆளாக வரப்போகிறாங்க. பட் இந்த ஒரு நியூ அவெஞ்சர்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓஜி அவெஞ்சர்ஸ் டீம் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய ஓஜி அவெஞ்சர்ஸ் டீமோட ரெண்டு மிகப்பெரிய தூண்களாக தோரும் ஹல்க்கும் இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு டீமுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டாகவும் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்றதுக்காகவும் டோனி ஸ்டார்க் மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் இருந்தாரு. அண்ட் இந்த ஒரு டீமை லீட் பண்றதுக்காகவும் போட்ட பிளானை எஃபிஷியன்ட்டா செயல்படுத்துறதுக்காகவும் ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான லீடரும் அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்தாரு. அண்ட் எர்த்தில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்ச்சர் அண்ட் டாக்டிஷியனான ஹாக்காய் அண்ட் ரெட் ரூம் ப்ரோக்ராம் மூலமா உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் தி டாப் லெவல் அசாசினான பிளாக் விடோ, இப்படி செம ஸ்ட்ராங்கான அதே சமயத்தில் பயங்கர ஸ்கில்டான கேரக்டர்ஸ் வந்து ஓஜி அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா த நியூ அவெஞ்சர்ஸ் டீம் இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. பட் ஸ்டில் நியூ அவெஞ்சர்ஸ் டீமும் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டீம் தாங்கிறதுல டவுட்டே இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் பென்டனோட ஏலியன்ஸ்க்கும் இடையில பேட்டில் நடந்தா அந்த ஒரு பேட்டில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற கேரக்டர்ஸோட பவர்ஸை பென்டனோட ஏலியன்ஸோட கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து எலைனா பெலோவா. ஆக்சுவலா எலைனா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசுல இருந்தே பிளாக் விடோ ட்ரெயின் பண்ணப்பட்ட அதே ரெட் ரூம் ப்ரோக்ராம் மூலயமா தான் இவங்களும் ட்ரெயின் ஆனாங்க. ஸோ ஏஜென்ட் ரமோனாஃப்க்கு இருக்கிற அதே எக்ஸாக்ட் ஸ்கில் செட் வந்து இவங்களுக்கும் இருக்கு. லைக் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைல் தெரியும், எல்லா விதமான வெப்பன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ எப்பேற்பட்ட கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் என்னதான் எலைனா வந்து ஒன் ஆஃப் தி டெட்லியஸ்ட் அசாசினா இருந்தாலும் இவங்களும் ஒரு சாதாரண ஹியூமன் தான். ஸோ ஒரு மனுஷனை என்னென்ன வகையிலலாம் கொல்ல முடியுமோ அப்படி எல்லா வகையிலையும் எலைனாவை கொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது பென்டன் கிட்ட இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஏலியன்ஸாலையுமே எலைனாவை ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். அடுத்து நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா கோஸ்ட். ஆக்சுவலா ஏவா ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசுல இருந்தே லேப்ல இவங்க மேல ஏகப்பட்ட பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பரிசோதனையின் விளைவா இவங்களால தன்னோட பாடியோட மாலிகுல் ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும். அதாவது இவங்களால யார் கண்ணுக்கும் தெரியாம இன்விசிபிளா மறைய முடியும். அதே சமயத்தில் இவங்களால தன்னோட ஃபேசிங் பவர் மூலமா எந்த ஒரு சாலிட் சர்ஃபேஸ்குள்ளேயும் பூந்து வெளியே வர முடியும். ஸோ இவங்க தன்னோட ஃபேசிங் பவரை யூஸ் பண்ணும்போது இவங்களோட பிசிக்கல் பாடியை யாராலையும் காயப்படுத்தவோ ஈவன் தொடக்கூட முடியாது. பட் இவங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா இவங்களால தன்னோட ஃபேசிங் பவரை அதிகபட்சமே வெறும் ஒரு நிமிஷத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே இவங்களால தொடர்ந்து ஃபேசிங் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. கேப் விட்டு தான் இவங்களால தன்னோட ஃபேசிங் பவரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களையும் பென்டனால பார்த்தீங்கன்னா பிக் செல், கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரியான ஏலியன்ஸை யூஸ் பண்ணி இவங்கள மாதிரியே இன்டான்ஜிபிலிட்டி பவரை யூஸ் பண்ணி இவங்களை ரொம்ப அசால்ட்டா டிஃபீட் பண்ணிட முடியும். அடுத்து த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கி பான்ஸ் ஏகேஏ த வின்டர் சோல்ஜர், அலெக்சி த ரெட் கார்டியன் அண்ட் ஜான் வாக்கர் த யூஎஸ் ஏஜென்ட். இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா பேசிக்காவே சூப்பர் சோல்ஜர்ஸ். லைக் பக்கி பான்ஸை வந்து ஹைட்ரா ரெஸ்கியூ பண்ணி இவர் உடம்புல அந்த ஒரு வின்டர் சீரமை வந்து செலுத்தினாங்க. பிளஸ் இவருக்கு ஒரு மெட்டல் ஆர்மையும் பிளேஸ் பண்ணி இவரை வின்டர் சோல்ஜரா மாத்தினாங்க. அண்ட் அலெக்சி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கேப்டன் ரஷ்யானே சொல்லலாம். ஆக்சுவலாக இவர் உடம்புல ரஷ்யன் மேட் சோவியத் சீரமை வந்து செலுத்தியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ஜான் வாக்கர் வந்து யூஎஸ்ஏவால் அஃபிஷியலாக கேப்டன் அமெரிக்கான்னு அறிவிக்கப்பட்டவர். இவர் வந்து தான் உடம்புல ஒரு அட்வான்ஸ்டு சூப்பர் சோல்ஜர் சீரமை செலுத்திக்கிட்டாரு. ஸோ இவங்க மூணு பேருமே சூப்பர் சோல்ஜர்ஸாக இருக்கிறதுனால ஃபிசிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுலேயும் ஜான் வாக்கர் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அண்ட் மூணு பேருக்குமே ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைல் தெரியும், எல்லா விதமான வெப்பன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ பென்டனோட ஏலியன்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது இவங்க மூணு பேருமே எலைனா அண்ட் ஏவாவை விட கொஞ்சம் பெட்டராகவே செயல்படுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கும் ஒரு நார்மல் ஹியூமனுக்கு என்னென்ன வீக்னஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இருக்கு. ஸோ இவங்களால கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும். பட் என்னதான் இருந்தாலும் பென்டனோட ஏலியன்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஸோ இப்போ த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல மிச்சம் இருக்கிற அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெம்பர் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி. ஆக்சுவலா காமிக்ஸ்ல வந்து சென்ட்ரிக்கு ஒரு கோல்டன் சேரம் மூலமா மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸோட பவர் கிடைச்சதா சொல்லியிருப்பாங்க. பட் மூவி வெர்ஷன் ஆஃப் சென்ட்ரிக்கு கொடுக்கப்பட்ட சேரம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு தியரி வந்து இருக்கு. என்னன்னா எட்டர்னல்ஸ் மூவில வந்து எட்டர்னல்ஸ் டீம் இந்தியன் வெர்ஷன்ல ஒரு செலஸ்டியலை வந்து கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு இறந்து போன செலஸ்டியலோட உடம்புல இருந்து வெளிப்பட்ட எனர்ஜி மூலமா தான் மூவி வெர்ஷன் ஆஃப் சென்ட்ரிக்கு கொடுக்கப்பட்ட சேரத்தை உருவாக்குனதா ஒரு தியரி இருக்கு. ஸோ இந்த ஒரு சேரம் மூலமா சென்ட்ரிக்கு மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸோட பவர் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது சென்ட்ரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. மார்வல்ல சென்ட்ரியோட ஸ்ட்ரென்த்துக்கு கிளாஸ் லெவல் 100+ மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் காமிக்ஸ்ல வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க் கூடவே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று சண்டை போடுற அளவுக்கு
சென்ட்ரிக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்பீட் வைஸ் சென்ட்ரியால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைட் ஸ்பீடில் வந்து டிராவல் பண்ண முடியும். காமிக்ஸில் எர்த்திலிருந்து சூரியனுக்கு வெறும் 8 நிமிஷத்தில் பறந்து போயிருப்பாரு. அண்ட் ஸ்டாமினா வைஸ் சென்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டயர்டே ஆகாது. பட் தன்னோட பவரை ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது சென்ட்ரி வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் டியூரபிலிட்டி வைஸ் சென்ட்ரியை வந்து நியர்லி இன்டிஸ்ட்ரக்டபிள்னு சொல்லலாம். லைக் எந்த ஒரு ஹியூமன் மேடு வெப்பனாலையும் சென்ட்ரியை கொல்லவோ ஈவன் காயப்படுத்த கூட முடியாது. அப்படியே காயம் ஏற்பட்டாலும் சென்ட்ரியோட ஹீலிங் வந்து பாத்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரினோட ஹீலிங்கை விட ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் சென்ட்ரியோட சென்சஸும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரொம்பவே அபாரமா இருக்கும். அண்ட் சென்ட்ரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெலிகைனசிஸ் பவர் இருக்கு. இந்த ஒரு பவர் மூலமா தன்னை சுத்தி இருக்கிற எந்த ஒரு பொருளையும் தான் பக்கம் இழுக்கவோ நகர்த்தவோ இல்ல தூக்கவோ முடியும். பிளஸ் இவரால தன்னோட கண் மூலியமாவோ இல்ல கை மூலியமாவோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹைலி ஹீட் லைட் பீம்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண முடியும். அண்ட் சென்ட்ரி மேல யாராவது எனர்ஜி சம்பந்தமான அட்டாக்கை யூஸ் பண்ணா அந்த ஒரு எனர்ஜியை அப்படியே சென்ட்ரியால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் சென்ட்ரிக்கு கொடுக்கப்பட்ட சீரம் வந்து சென்ட்ரியோட பிரெயின் ஃபங்க்ஷனை ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகிருக்கு. அதனாலேயே சென்ட்ரியால ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா செயல்பட முடியும். பிளஸ் ஒருத்தவங்களோட மைண்டை ரீட் பண்றது, அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவாரு. அண்ட் சென்ட்ரி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கோவப்பட்டாலும் இல்ல கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கே போனாலும் திடீர்னு அவருக்குள்ள இருக்கிற வாய்ட் அப்படிங்கிற டார்க் சைடு வந்து வெளியே வந்துடும். அண்ட் இந்த ஒரு வாய்டு ஃபார்ம்ல இருக்கும்போது சென்ட்ரியோட பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் இந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது சென்ட்ரியால ரியாலிட்டி வார்பிங் பவரை யூஸ் பண்ண முடியும். ஈவன் காமிக்ஸ்ல மாலிகுலர் மேனையே பாத்தீங்கன்னா சென்ட்ரி தன்னோட ரியாலிட்டி வார்பிங் பவர் வச்சு தோக்கடிச்சிருக்காரு. அண்ட் சென்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இம்மோர்டல்னே சொல்லலாம். காமிக்ஸ்ல சென்ட்ரி வந்து இறந்து போயும் கூட திரும்ப டெத் சீட் சென்ட்ரியா உயிரோட திரும்பி வந்தாரு. ஸோ சென்ட்ரியை கொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற சென்ட்ரியை தோக்கடிக்கணும்னா அது பென்டன் கிட்ட இருக்கிற ஏலியன்ஸ்லேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன்ஸால மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்போ பென் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பெஸ்கி டெஸ்டா மாதிரி தன்னோட ஸ்லீப்பிங் பவுடர் அட்டாக்கை யூஸ் பண்ணி சென்ட்ரியை தூங்க வைக்க ட்ரை பண்ணலாம். பட் சென்ட்ரி நினைச்சா ஒரே அடியில பெஸ்கி டெஸ்ட் ஏலியனை கொன்றுவாரு. ஸோ சென்ட்ரியோட அட்டாக் எதுவும் தான் மேல படாம இருக்க பென் வந்து கோஸ்ட் ஃப்ரீ ஏலியனா மாதிரி இன்டான்ஜிபிலிட்டி பவர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டான்ஜிபிளா இருக்கிறதுனால சென்ட்ரியோட பிசிக்கல் அட்டாக்ஸ் எதுவுமே கோஸ்ட் ஃப்ரீக் மேல வேலை செய்யாது. அதே சமயத்தில் கோஸ்ட் ஃப்ரீக்கோட அட்டாக்குமே சென்ட்ரி மேல வேலை செய்யாது. ஈவன் கோஸ்ட் ஃப்ரீக் வந்து தன்னோட பாடி பொசிஷன் பவரை யூஸ் பண்ணி சென்ட்ரியோட பாடியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் சென்ட்ரிக்குள்ள இருக்கிற வாய்ட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கை சென்ட்ரியோட பாடியை கண்ட்ரோல் எடுக்க விடாது. ஸோ இப்போ பென்னுக்கு வேற வழியே இல்லை. பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏலியன்ஸை தான் பென் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். அந்த வகையில் பென் வந்து வேணும்னா வேபிக் இல்லைன்னா அட்டாமிக்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு ஏலியனுமே பிசிக்கலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதுலேயும் குறிப்பாக வேபிக்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 200 அடி வரைக்கும் இருக்கும். அண்ட் அல்டிமேட் ஃபார்மில் இதோட ஹைட்டு 500 அடிக்கு மேலே இருக்கும். ப்ளஸ் இதால் காஸ்மிக் ரேஸ் அட்டாக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு காஸ்மிக் ரே ஒரு ஸ்மால் சைஸ் பிளானட்டையே ரொம்ப அசால்ட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இதே மாதிரி தான் அட்டாமிக்ஸ் உடம்பு ஃபுல்லாகவே நியூக்ளியர் எனர்ஜி தான் சேவ் ஆயிருக்கு. இது வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட்டுமே ஒரு ஸ்மால் சைஸ் பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. பட் என்னதான் இந்த ரெண்டு ஏலியனுமே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சென்ட்ரியை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஏலியனுக்கு 40 to 50% தான் வாய்ப்பு இருக்கு. பட் சென்ட்ரியை 100% கண்டிப்பா தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஏலியன் தான் பாத்தீங்கன்னா கிளாக் ஒர்க். ஆக்சுவலா கிளாக் ஒர்க் ஏலியனால பாத்தீங்கன்னா டைமை ஸ்டாப் பண்ண முடியும், ரீவைண்ட் பண்ண முடியும், ஃபாஸ்ட் பண்ண முடியும், தான் இஷ்டத்துக்கு டைமை எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கிளாக் ஒர்க் ஏலியன் அடிச்சா தன்னோட டைம் பிளாஸ்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி சென்ட்ரியோட வயசை குறைச்சு அவரை ஒரு குழந்தையா மாத்திர முடியும். இல்லைன்னா அவரோட வயசை அதிகமாக்கி அவர் அப்படியே இந்த ஒரு ரியாலிட்டியிலே இல்லாத மாதிரி பண்ணிட முடியும். ஸோ கிளாக் ஒர்க் ஏலியனால கண்டிப்பா சென்ட்ரியை தோக்கடிக்க முடியும். அண்ட் சென்ட்ரியை தோக்கடிக்கிற அளவுக்கு பென்டன் கிட்ட இருக்கிற இன்னொரு ஏலியன் தான் பாத்தீங்கன்னா ஏலியன் எக்ஸ். ஆக்சுவலா ஏலியன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிபிரசன்ஸ், ஆம்னிசைன்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அண்ட் இதால தன்னோட ரியாலிட்டி வார்பிங் பவரை யூஸ் பண்ணி புதுசா ஒரு யூனிவர்ஸையே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஏலியன் எக்ஸ் மேல சென்ட்ரி என்னதான் தன்னோட ஃபுல் பவரையே யூஸ் பண்ணாலும் ஏலியன் எக்ஸ் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழுந்திருக்காது. பட் ஏலியன் எக்ஸ் நினைச்சா சென்ட்ரியை கண்ணுமிக்கிற நொடியில இந்த ஒரு யூனிவர்ஸை விட்டே வேனிஷ் பண்ணிட முடியும். சோ ஏலியன் எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அசால்ட்டா ஏலியன் எக்ஸ் வந்து த நியூ அவெஞ்சர்ஸ் டீமை ஒரே நொடியில் அழிச்சிரும். ஸோ ஒரு வழியாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.